டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி தற்பொழுது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். மதுபான கொள்கை விவகாரத்தில் அமலாக்கத்துறை தம்மை கைது செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் தற்போது நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி தற்போது உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. டெல்லியில் மதுபான கொள்கை மாற்றப்பட்டதில் லஞ்ச கைமாறியதாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் கடந்த மார்ச் 21 டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த கெஜ்ரிவாலுக்கு மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் 10 ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இதில் ஜூன் 2 அன்று ஜாமீன் காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பின்னர் இதே வழக்கில் கடந்த ஜூன் 25 கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்து விசாரணை நடத்தியிருந்தது. பின்னர் டெல்லி ரேஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது சிபிஐ தரப்பில் காவல் நீட்டிப்பு கோரப்பட்டது. இதையடுத்து ஜூலை 12 வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் மதுபான கொள்கை முறைகேடு நடந்ததாக பதிவான வழக்கில் தனது கைது எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீது இன்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா மற்றும் தீபங்கர் தத்தா அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி தற்போது நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரவிந்த் இந்த ஒரே வழக்கில் ஒரு நபரிடம் விசாரணை நடத்துவது என்பது கைதுக்கு தான் வழிவகுக்கும் என்பதை ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஜாமீனில் வெளியில் இருப்பதற்கும் விசாரணையை நடத்துவதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று கூறி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கை சட்ட விதிகளின் கீழ் கவலை அளிக்கிறது என்றும் நீதிபதிகள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது அமலாக்கத்துறை தன்னை கைது செய்தது சட்டவிரோதம் என்று கூறி அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.